Good morning, all of you. Welcome to Jacuzzi channel. ஓகே கைஸ், இன்றைக்கி நான் நிற்கிறது வாகமன். ஆக்சுவலி நேற்றே வந்துட்டு இங்கே ஒரு ரிசோர்ட், ஒரு காட்டேஜ் தான். பட் இது ரிசோர்ட் கேட்டகரின்னு நான் சொல்லுவேன். இங்கே நான் ஸ்டே பண்ணிட்டேன். இது நம்மளோட யூடியூப் சேனலில் ஆல்ரெடி இதோட ஃபோட்டோஸை வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி நான் போட்டிருக்கேன். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க. நேற்று நான் வந்து ஸ்டே பண்ணி எனக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதே மாதிரி இதுக்கான காஸ்ட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வாகமனில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு ஒரு ப்ரீமியம் கேட்டகரி வில்லாங்க. அருமையாக இருக்குது. கண்டிப்பாக ஃபேமிலி மெம்பர்ஸு, பேச்சுலர்ஸ் யார் வந்தாலுமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இதோட டாப் ஃப்ளோரில் இருந்து தான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள், காலையில் கரெக்டாக 8:15 ஆச்சு. அவ்வளோ மிஸ்ட்டு, ஃபுல் ஃபார்ம். ராத்திரியெல்லாம் மழை இருந்துச்சு. காலையில் கிளைமேட்டு டோட்டலி வேரியபிள். பார்க்குறதுக்கு செம்ம ப்ளசண்ட்டாக இருக்குது. உங்களுக்கும் காட்டணும் இல்லையா? அதுக்கு வேண்டி தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியில் மொத்தம் எத்தனை ரூம்ஸ் இருக்குது, மேக்ஸிமம் எத்தனை பேர் அக்கமடேட் பண்ணலாம், பின்ன ஃபுட் ஃபெசிலிட்டி எப்படி, கேம்ப்ஃபயர் இருக்கா, பார்பிக்யூ இருக்கா, செல்ஃப் குக்கிங்க்கு கிச்சன் ஃபெசிலிட்டி இருக்கா, இந்த மாதிரி காரியங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். மெயினாக இதில் ஸ்விம்மிங் பூல் இல்லை, ஓகேங்களா? அதை மட்டும் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். பின்ன இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம சேனலில் கம்பெனியில் பார்த்த உடனே வீடியோவில் அப்படியே ஸ்கிப் பண்ணி என்னுடைய கான்டாக்ட் நம்பர் எடுத்து டேரெக்டாக கால் பண்ணி ரேட்டை தான் கேட்குறாங்க. நீங்கள் ரேட்டு கேட்குறதெல்லாம் நியாயம் தான், பட் இல்லைன்னு நான் சொல்லலை. பட் நம்ம ரிஸ்க் எடுத்து ஒரு வீடியோ எடுக்கிறோம்னா அதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, உங்களுக்கு அது ஓகேயா இருக்குமா, உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்குமா, நீங்கள் நினச்ச கம்ஃபர்ட் இதிலெல்லாம் இருக்குதா அப்படிங்கிறது கிளியராக தெரியப்படுத்துறதுக்காக மட்டும்தான். அதனால் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், நம்மளுடைய சேனலை கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் தானே ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் எல்லா ரூம்ஸுமே இப்போ கூடுதலாக உங்களுக்கு எடுத்து டைம் எடுக்காத ரீதியில் நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். ஏன்னா அதுவே போர் அடிச்சிடும். என்ன எல்லா ரூமே காமிச்சிட்டு கிடக்கான்ட்டு ஒரு ரூம் மட்டும் காமிச்சா போதும்னு நினைக்கிறேன். மற்றபடி அது அவுட் சைடில் உள்ள வியூ எந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக டீட்டெயிலாக போட்டு தரேன். அப்போ நீங்கள் வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும். இது உங்களோட வெக்கேஷன் ட்ரிப்புக்கு இதான்னு உங்களுக்கு கிளியராக தெரியும். அதனால் மறக்காதீங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்தடுத்து உங்களுக்கு இதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓகே கைஸ், இப்போ சொன்ன மாதிரி நான் ஸ்டே பண்ண அந்த வில்லாக்கான கம்ப்ளீட் வீடியோ உங்களுக்கு காட்டுறேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதை ஒன்று பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ எல்லா டோரும் லாக்கில் இருக்கான்னு தெரியல. ஆக்சுவலி அது மட்டும் நான் க்ளாஸ் செக் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஏன்னா ஸ்டாஃப் இப்போ இங்கே இல்லை, வெளியில் போயிருக்காரு. ஓகே, இப்போ இந்த வில்லாவோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், அதாவது இது வாகமன் டவுன்லேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், அப்ராக்சிமேட்டாக ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கிற கொலால்மேடுன்னு சொல்கிற ஒரு இடங்க. தங்கல்பாறை ரோடுன்னு சொல்லுவாங்க, கொலால்மேடு. அந்த ஏரியாவில் வந்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வந்து அடையலாம். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள்லாம் டைரக்ட் ரேம்ப். ஸோ பாருங்கள், டெம்போ ட்ராவலெலாம் வந்துருக்குது. ஸோ காரு இதனாலும் வந்துடும். இதுதான் நம்ம பார்க்க போகிற அந்த வில்லாங்க, ஓகேங்களா? இந்த வில்லா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இந்த வில்லாவோட பேர் மவுண்டைன் வியூஸ் வில்லா. எந்த அளவுக்கு ப்ரீமியமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே ரூமுக்குள்ளெல்லாம் பார்க்கும்போது தெரியும். அதே மாதிரி நார்மல் காட்டேஜுகளுக்கும் இந்த மாதிரி ஸ்டேக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நான் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோவில் ரிவீல் பண்ணுறேன். உள்ள என்ட்ரு ஆனதில் நமக்கு பார்க்கிங் சௌகரியம் தாராளமாக இருக்குது. 2 டெம்போ ட்ராவலர் வந்தால் நிறுத்துறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. இதோட என்ட்ரன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா, 1 by 1 காட்டுறேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் தயவுசெய்து பாருங்கள், போர் அடிக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலாக இருக்கும். இந்த உள்ள என்ட்ரானாலே இந்த ஏரியாலாம் நமக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஏரியா தான். நேற்று ஆக்சுவலி நல்லா மழை பெஞ்சு அதனால் தனியாக இருக்குது. இங்கெல்லாம் இருக்கலாம், நின்று ஃபோட்டோ எடுக்கலாம். அது வந்து கேம்ப்ஃபயர் ஜோன். கேம்ப்ஃபயர் வித் மியூசிக் அங்கே தான் கொடுப்பாங்க. அங்கே சிட் அவுட்டும் இருக்குது. அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த உள்ள என்ட்ரு ஆன உடனே இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிட் அவுட் வெளியில் வச்சுருக்காங்க. இங்கேருந்து தாங்க நமக்கு அந்த தங்கல்பாறை இந்த வியூஸ், கொலால்மேடு வீடு, அதாவது வியூஸ் எல்லாம் அருமையாக தெரியும். பட் டியூ டு மிஸ்ட் நம்மளால் எதுவுமே பார்க்க முடியல. நானும் ஆக்சுவலி காலையில் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன், எப்படியாவது இந்த வியூ பார்க்கணுமே அப்படின்ட்டு. ஒன்றும் பார்க்க முடியல. இந்த வில்லாவோட கிரவுண்ட் ஃப்ளோரில் எத்தனை ரூம்ஸ் இருக்குது, அதுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் ரூம் இருக்குது, அதுக்கு மேலே ஒரு ஃப்ளோர் என்னெல்லாம் இருக்குன்னு நம்ம பார்த்துருவோமா? ஸோ அருமையாக ஒரு டீயெல்லாம் நான் போட்டிருந்தேன், டீயும் குடிச்சிடுறேன். ஓகே, இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் என்னெல்லாம் இருக்குன்னு ஒன்று பார்த்துருவோமா? ஸோ இந்த உள்ள திறந்தாலே நமக்கு ஒரு கிச்சன் ஃபெசிலிட்டி இருக்குது. ஓகே, இவங்க எப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, செல்ஃப் குக்கிங்க்கு கிச்சன் இவங்களே கொடுத்துருவாங்க.
ஓகேங்களா. நம்ம கிச்சன் பாத்திரங்கள் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது, கேஸ் ஸ்டவ் சிலிண்டர் எல்லாமே இருக்குது. நீங்கள் குக் பண்ணிக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டு உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்துடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கப் அண்ட் சாசர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே டைனிங். இன்னும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நம்ம போனோம்னா எத்தனை ரூம் இருக்குது, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். செம்மையாக இருந்துச்சு. எனக்கு ஸ்டே வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு தாங்க. ரீசனும் நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம பொதுவாக என்ன கம்ஃபர்ட்டெல்லாம் நம்ம எதிர்பார்ப்போம் அப்படிங்கிறது பொதுவாக ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணும்போது தான் தெரியும். அவங்க என்னென்ன அம்யூனிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அதை பொறுத்து தான். ஸோ இங்கே என்னெல்லாம் இருக்குங்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கேருந்து வியூ இருக்குங்க, நல்ல வியூ இருக்குது. பட் இப்போ பார்க்க முடியல, மிஸ்ட்டு தான் கவர் ஆகிருக்கு, கம்ப்ளீட்லி மிஸ்ட்டு. உள்ளே என்ட்ரானாங்க. இவ்வளோ பெரிய லிவிங் ரூம் இருக்குது பாருங்கள். இது ஒரு பெரிய லிவிங் ரூமு வித் டிவி அட்டாச்சோடு இருக்குது. நான் ஆக்சுவலி அந்த ரூமில் தான் நான் ஸ்டே பண்ணியிருந்தேன். இது நான் ஸ்டே பண்ணியிருந்த ரூம். அருமையான ரூம். ஃபேன் இருக்குது. ரூமோட சைஸ் எல்லாம் பாருங்கள். நான் பாத்ரூம் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் யூஸ் பண்ண அந்த ரூமில் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே ஒரு வாஷ் பேஷன் வச்சுருக்காங்க. நம்ம ஃபேமிலியோட வந்தோம்னா உட்காந்து ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு உட்கார்றதுக்கு நல்லாயிருக்கும். அது இங்கே வியூ எல்லாம் பாட்டு. இந்த வியூ இப்போ தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. கண்டிப்பாக உங்களுக்கு வியூ நான் காட்டுவேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இப்போ வியூ எல்லாம் பார்த்துட்டு ரசிச்சுட்டு இங்கேயே உட்காந்துருக்கலாம், டிவியும் பார்த்துக்கிட்டு. இங்கே இந்த ஃப்ளோரில் 3 ரூம் இருக்குது. ஓகேங்களா. இது ஒரு ரூம், இங்கே 2 ரூம் இருக்குது. ஓகேங்களா. இந்த 2 ரூம் எப்படி இருக்குன்னு ஒன்று காமிச்சிடுறேன். இதுதாங்க இந்த ஒரு ரூம். கிங் சைஸ் காட்டுங்க. ஒரு அப்பா அம்மா 2 குழந்தைங்க வந்தால் கூட படுக்கிறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு காட்டு. ஸோ செம்மையாக ஒரு அருமையாக பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப இஷ்டப்பட்டுருந்துச்சு பர்சனலாகவே. பொதுவாக எனக்கு ரொம்ப இஷ்டப்பட்டுருந்துச்சுன்னா பர்சனலாக இஷ்டப்பட்டுருக்குன்னு நான் சொல்லிடுவேன். இதை நான் சொல்லிடுவேன். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக சானிட்ரி பேடுக்கு, நான் சானிட்ரி நாப்கின்ஸ்க்கு தனியாக வச்சுருக்காங்க, டஸ்ட்பின் வச்சுருக்காங்க. ஓகே. மெயினாக எனக்கு என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்தது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த ஷவர் இருக்குது. மெயினாக என்னென்னா, நம்ம ஒரு ஹோட்டலுக்கு வந்தோம்னா பாத் டவல் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், ஹேண்ட் டவல் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், சோப்பு, ஷாம்பு, இதெல்லாம் டென்டல் கிட்டு, கோம்பு, இதெல்லாம் ஸ்டார் ஹோட்டலில் மட்டும்தான் வைப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதையும் நீங்கள் ஸ்டார் ஹோட்டலாகவே கன்சிடர் பண்ணுங்கள். அந்தளவுக்கு ஒர்த்து. நமக்கு பாருங்கள் ஹேண்ட் வாஷ் கொடுத்துருக்காங்க, ஹேண்ட் டவல் கொடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் உங்களுக்கு பாத் டவல் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் பெட்டிலேயே. பின்ன நமக்கு கபோர்டு அத்தியாவசியம், நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு, நம்ம லக்கேஜ் வைக்கிறதுக்கு கபோர்டு எடுத்துக்கலாம். ஸோ நல்ல ஒரு டீசெண்டான ரூமு, ஃபேன் இருக்குது, ஒரு அருமையான ரூம் தான் நான் சொல்லுவேன். இந்த அடுத்த ரூம் பார்த்துருவோம். இந்த ரூமும் பார்த்துக்கோங்க. ஸோ நம்மளோட சேனலை பொறுமையாக பார்க்குறவங்களுக்கு அவங்களோட எதிர்பார்ப்புகள் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது கிளியராக தெரிய வரும். பார்க்காதவங்களுக்கு, ஸ்கிப் பண்ணி பார்க்காதவங்களுக்கு ஒன்றும் புரியாது. ரூமில் டிவி இல்லைங்க, அதை மட்டும் மெயினாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ யார் டிவி பார்க்குறா, வந்தால் எல்லாருமே ஃபோன் தான் நோண்டிட்டு இருக்காங்க. அதனால் உங்களுக்கு ஃப்ரீ வைஃபை இருக்குது. லிவிங் ரூமில் மட்டும்தான் நமக்கு டிவி இருக்குது. பாடி லோஷன் எல்லாமே, அதாவது டென்டல் கிட்டு, காம்பு எல்லாமே உங்களுக்கு நீட்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பாத் டவல் காட்லேயே உங்களுக்கு இருக்குது. ஸோ உண்மையிலே சொல்லணும்னா இது ஒரு ப்ரீமியம் கேட்டகரின்னு சொல்கிறது தப்பே கிடையாது. ப்ரீமியம் கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஓகே. இப்போ தாங்க கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்ட்டு அப்படியே டிஸப்பியர் ஆகுது. நம்மளால் வியூ அருமையாக பார்க்க முடியுது. சரியான டைம் தாங்க. உண்மையிலே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் மிஸ்ட்டு எந்த அளவுக்கு விலகிட்டு இருக்குது. வியூஸ் எல்லாம் தெரியுது. கொஞ்ச நேரத்தில் இன்னும் நல்லா வியூஸ் தெரியும். ஃப்ளோரில் கிச்சன் இருக்குதுன்னு காமிச்சிருந்தேன். ஒரு டைனிங் இருக்குது. பின்ன கிரவுண்ட் ஃப்ளோரில், ஃபஸ்ட் ஃப்ளோரில் 3 ரூம் இருக்குது வித் அட்டாச்டு பாத்ரூம், ஒரு பெரிய ரூமோட லிவிங் ஏரியாயோட. ஓகேங்களா. இப்போ அதுக்கு மேலே 3rd ஃப்ளோரில் இருக்கிற ரூம்ஸை காட்டுறதுக்கு தான் வந்திருக்கு. 3rd ஃப்ளோரில் இருக்கிற ரூம்ஸையும் பார்த்துருவோம். இங்கே ஒரு டைனிங் டேபிள் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கான பிரேக்ஃபாஸ்ட்டோ லஞ்சோ இங்கேயே வச்சு நீங்கள் சாப்பிட்ற மாதிரி. இங்கேருந்து வியூ பாருங்கள், செம்ம வியூ இல்லையா. நீங்கள் இங்கேருந்து வியூவை பார்த்துக்கிட்டே சாப்பிட்லாம். இந்த அளவுக்கு அருமையான வியூங்க, தெரியுதுங்களா. ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா 2 ரூம் இருக்குது. 2 ரூம் நான் காட்டிட்டு வந்துடுறேன். இதில் வந்து டபுள் காட் போட்டிருக்காங்க. அதாவது ஒரு டோர்மெட்ரி கேட்டகரி மாதிரி. இதில் 4 பேர், அதில் 2 பேர், 6 பேர் படுத்துக்கலாம் இல்லையா.
பார்த்துக்கோங்க. இது நல்ல ரூம் சைஸ் எல்லாம் நல்ல பெரிய சைஸு, தாராளமாக இருக்குது. கபோர்டு, டிவி, பின்ன இங்கே ஒரு சின்ன டேபிள் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ரூமில் அட்டாச்டு பாத்ரூம் கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்த ரூம் போயிடுவோம். அடுத்த ரூம் நம்ம போனாலும் அடுத்த ரூமில் அதே மாதிரி 2-4 பேர், அதாவது 5 பேர் நம்ம படுத்துக்கலாம். 4 பேர் படுக்கிற மாதிரி கெப்பாசிட்டி இருக்குது. ஓகே, இதுலேயும் அட்டாச்டு பாத்ரூம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஒரு சேர் வச்சுருக்காங்க, ஒரு டபுள் காட் இருக்குது, உங்களுக்கு ஃபேன் இருக்குது. இதில் இதுக்கான இந்த 2 ரூமுக்கான பாத்ரூம் இங்கே தான் இருக்குது, வெளியில். ஓகேங்களா? ஒரே ஒரு பாத்ரூம் தாங்க. மேலே இருக்கிற 2 ரூமுக்கு மட்டும் ஒரே ஒரு பாத்ரூம் தான். மற்றபடி பாத்ரூமில் என்னென்ன ப்ளேஸ் பண்ணியிருக்கணுமோ அது எல்லாமே எல்லா ரூம்லையுமே எப்படி இருக்குது அதே மாதிரி தான் இங்கேயும் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தம் இந்த ஃபுல் வில்லா நம்ம எடுத்தோம்னா மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இதில் 4, 6, 8, 10 பேர் ப்ளஸ் ஒரு 9, 19, ஒரு 20 பேர் வந்தால் இந்த ஃபுல் ப்ராப்பர்ட்டி தாராளமாக அக்காமடேட் ஆகலாம். ஓகேங்களா? ஒரு 20 பேர் கொண்ட ஃபேமிலி வந்து அக்கமடேட் ஆகிறதுக்கான ஒரு நல்ல காட்டேஜ் தான் இந்த காட்டேஜ். ப்ரீமியம் வில்லா, காட்டேஜ்னு சொல்லக்கூடாது, ப்ரீமியம் வில்லேஜ். நாங்கள் இது காட்டேஜ் கேட்டகரியெலாம் தாண்டிடுச்சு. காட்டேஜில் பொதுவாக எதுவுமே ப்ளேஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, நமக்கு நல்லாவே தெரியும். ஜஸ்ட் அக்கமடேஷன் மட்டும்தான் கொடுப்பாங்க பட்ஜெட் காட்டேஜஸ்லாம். இது கொஞ்சம் பியாண்ட் தி பட்ஜெட்னாலும் நீங்கள் வந்து ஸ்டே பண்ணிட்டு போகிறதுக்கு 100% சாட்டிஸ்ஃபைடு கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரீமியம் வில்லா தான் இந்த வில்லா. நான் சொன்ன மாதிரி வாகமன் டவுன்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க இந்த வில்லாவில் நீங்கள் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலியோடையோ ஃப்ரெண்ட்ஸோடையோ இல்லை ஆஃபீஸ் ட்ரிப்பை நீங்கள் வந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான வில்லா தான் இந்த வில்லா. ஓகே, இப்போ நான் இந்த கம்ப்ளீட் வீடியோ உங்களுக்கு நான் இதில் எடுத்துட்டேன். ரூம்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கான டூர் பிளானெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணுறதுக்கு இது வசதியாக இருக்கும் இல்லையா? ஸோ எல்லா ஃப்ளோரில் இருந்துமே நமக்கு வியூ இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து வியூ பார்க்க முடியுது, ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து வியூ பார்க்க முடியுது, செகண்ட் ஃப்ளோர்லேருந்து வியூ பார்க்க முடியுது. அது அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க. இதில் சிட் அவுட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நான் இது காட்டலை உங்களுக்கு, இங்கே இருக்குது சிட் அவுட். கேம்ப்ஃபயர் ஏரியா பாருங்கள். பின்ன இந்த ஏரியாவிலேருந்து ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்கும், க்ரீனிஷாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. ஓகே மக்களே, இப்போ இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், வழக்கம் போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அப்போது அவங்களும் இந்த மாதிரி வெக்கேஷன் ட்ரிப் வந்தாங்கன்னா அவங்களுக்கும் பிளான் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். மெயினான விஷயம், இதுக்கான டாரிஃப் டீட்டெயில்ஸ் நான் சொல்லலை. நீங்கள் இப்போ மவுண்டைன் டியூஸ் அப்படின்னு கூகுளில் நீங்கள் அடித்தாலே உங்களுக்கு அதுக்கான காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். நீங்களே டைரெக்டாக புக் பண்ணிக்கலாம். இதில் ஏன் நான் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்து காண்டாக்ட்டுக்கும் தரமாட்டானே, இதுக்கு மட்டும் ஏன் தரான் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஏன்னா இது ஒரு ஒர்த்தான ஒரு பிளேஸு. நம்ம புக்கிங் கொடுத்து தான் இவங்களுக்கு புக்கிங் வரணும்லாம் இல்லை, இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புக்கிங் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ என் சைடு இப்போ தமிழ்நாட்டிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தமிழில் கிளியராக புரிய வைக்கிறதுக்கு என்னுடைய வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதுக்கு வேண்டி தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு வேண்டி போஸ்ட் பண்ணுறேன். இதுக்கான டைரெக்ட் காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் நான் இந்த வீடியோ எண்டில் நான் போட்டுருவேன். நீங்களே கால் பண்ணி டைரெக்டாகவே புக் பண்ணிக்கோங்க. ரேட் எப்படி வரும்னா 10 பேருக்கு 13,850 வருங்க. 10 பேருக்கு 13,850, எக்ஸ்ட்ரா பர்சனுக்கு 850. இந்த விழாவில் மேக்ஸிமம் 20 பேர் அக்கமடேட் பண்ணலாம் நான் சொல்லியிருக்கேன். பின்ன ராத்திரி 10 மணிக்கு மேலே லவுட் மியூசிக்ஸ் எல்லாம் அலௌடு கிடையாது. அது வாகமன் ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே காமன் தான். பின்ன இதில் என்ன இந்த ரேட்டில் என்ன இன்க்ளூசிவ்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடடாக வந்துடும். பின்ன கிச்சன் ஃபார் செல்ஃப் குக்கிங்க்கு இன்க்ளூடடாக வந்துடும். பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் கிச்சன். பின்ன டின்னருக்கு எக்ஸ்ட்ரா காஸ்ட் தான். இவங்க வெளியிலேருந்து உங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க. இங்கேயே குக்கிங் ஃபெசிலிட்டி கிடையாது. அதுக்கு தான் கிச்சன் கொடுக்குறாங்க. நீங்களாக செல்ஃப் குக்கிங் பண்ணுறா இருந்தால் நீங்களும் ஐட்டம்ஸ் ப்ரொஃபஷனல் ஐட்டம்ஸ் வாங்கி குக் பண்ணி சமைச்சு சாப்பிட்டுக்கலாம், நோ இஷ்யூஸ். இதை தாண்டி உங்களுக்கு ஃபுட்டு வெளியிலேருந்து ஆர்டர் பண்ணி, இந்த லோக்கல்லேருந்து ஆர்டர் பண்ணி உங்களுக்கு இங்கே டெலிவரி பண்ணியும் கொடுத்துருவாங்க. செம்ம இல்லையா? அது போதும் தாராளமாக. ஓகே ஓகே, வியூ நல்லா தெரியுது. நீங்களும் ஜஸ்ட் ஒன்று பார்த்துக்கோங்க.